ஆடி மாதமும் அர்த்தமுள்ள சாஸ்திர சம்பிரதாயங்களும். ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியருக்கு ஆடிப்பால் கொடுத்து புது மாப்பிள்ளை மற்றும் பெண்ணை தாய் வீட்டிற்கு அழைத்து விருந்து வைப்பார்கள். புத்தாடைகள், சீர்வரிசைகள் வழங்குவார். இந்த விருந்தில் புது மாப்பிள்ளைக்கு ஆடிப்பால் எனும் தேங்காய்ப்பால் கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைப்பார். பெண் தாய் வீட்டில் தங்குவாள். ஆடியில் கருத்தரித்தால் சித்திரை கோடை காலத்தில் குழந்தை பிறக்கும். இதனால் தாய் மற்றும் சேயின் உடல்நல பாதிக்கலாம் என்பதால் இந்த பழக்கத்தை கடைபிடிப்பார். கிராமப்புறங்களில் ஆடிப்பால் சாப்பிட மாப்பிள்ளை தேடிப்பிடி என்றார் சொல்வடை கூட உண்டு. இந்த சங்கதிகளை எல்லாரும் முன்னோர்கள் காரணமில்லாமல் செய்திருக்க மாட்டார்கள். என்ன காரணத்திற்காக ஆடியில் திருமணம் நடத்தவில்லை, சாந்தி முகூர்த்தம் குறிப்பதில்லை, புதுமண தம்பதிகளை சேர விடுவதில்லை என்பதை பதில் பார்ப்போம். தகப்பன் சூரியன், தாயான சந்திரன் வீடான கடகத்திற்குள் நுழையும் மாதமே ஆடி மாதமாகும். ஜோதிடப்படி சூரியனை பிதற்காரகன், அதேபோல் சந்திரன் மாத்திருக்காரகன். சூரியனின் அதிதேவதை அக்னி, பிரியாதி தேவதை சிவன். சந்திரனின் பிரியாதி தேவதை கௌரி எனப்படும் பார்வதி. இறைவன் அன்னை பார்வதி இல்லத்தில் நாடி செல்லும் காலம், அதாவது தன்னை விட்டு பிரிந்து சென்ற சக்தியோடு சிவம் இணையும் காலம் என்பதால் ஆடி மாதம். அன்னை சக்தி மிகவும் மகத்துவம் பெறுகிறாள். ஆடி மாதத்தில் தான் அம்மனை தவமாய் தவறிருந்து இறைவனடி இணைந்தார். இறைவன் அம்பிகையை நாடி சென்று இணையும் இந்த ஆடி மாதத்தில் தம்பதியரை பிடித்து வைப்பது என்பது அவர்கள் ஒன்றும் சேரக்கூடாது என்பதற்கல்ல, காலமெல்லாம் அவர்கள் இணை பிரியாமல் வாழும் கலையை கற்றுத்தருவதாக வேண்டித்தான் என்று கூறப்படுகிறது. புதிதாக திருமணமாகி சென்ற பெண்ணை அம்பிகைக்கு உகந்த ஆடி மாதத்தில் தம் இல்லத்திற்கு அழைத்து வந்து தாயார் அவர்களுக்கு விரதங்களை பூஜை முறைகளையும் சொல்லித் தருவார்கள். புது மணப்பெண் இந்த ஒரு மாதம் முழுவதும் தாய் வீட்டின் சாஸ்திர சம்பிரதாயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆடி மாதத்தில் புது பெண்ணை பிறந்த வீட்டிற்கு சீர்வழித்து அழைத்து செல்கின்றனர். ஆடி மாதத்தில் கர்ப்பிணிக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதை தவிர்க்கலாம். ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது என்பதாகத்தான் புதுமண தம்பதியரை தம் வீட்டிற்கு அழைத்து தாய் பெண்ணை தனது வீட்டோடு வைத்துக் கொள்கிறாள்.